இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா. எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோட நண்பன். அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர். ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே நிற்கிறான். அவன் காட்சி மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இப்போ பெரிய பையன் நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது முதல்ல பார்க்கும்போது நான் ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபு உட்காந்துருக்காங்க, அவங்க வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னும் அப்படி பண்ணிட்டா இன்னும் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். ஏன் அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேச ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இதை பார்த்தோன்னா பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா. நான் எழுதுனேன் அப்படின்னா. நீ எப்படி எழுதுன? நீ அதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு புரியல. எனக்கு நீ எப்படி தோணுது? இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு டயலாக் வரலையே அப்படின்னா. இல்லை எனக்கு அந்த டைப்பில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவன் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு, எல்லாரும் இயக்குனர் அவர் ரெடியாக இருக்க, ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்பயே பார்த்தோன்னு கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணும்னு இருந்தேன். இதை ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம். அதை இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர்களுக்கு ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புன்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்னதான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம எனக்கு இது பண்ண எனக்கு இந்த மீட்டர் வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட் எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் ஏன்னா எனக்கு என்ன இல்லை, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன அப்படி பண்ணிட்டா, யாருன்னா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. உங்களுக்கும் தெரியும், நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி, தேங்க்யூ. நினைச்சுக்கிறேன், ரொம்ப பொறாமப்படுவார் அவன் மாலை பார்த்து அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா. இல்லை இல்லை அப்படின்னா. சரி எல்லாம் பேசி இன்னைக்கு காலைல ஃபங்க்ஷனுக்கு வரது, இன்னைக்கு நைட் வரைக்கும் என்கிட்ட பேசினா, இன்னைக்கு காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இதாகிட்டாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். தேங்க்ஸ். அதே மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நன்றி. கரிஷ்மா, அது ஃபர்ஸ்ட் வந்து நான் கரிஷ்மாவுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு காலையில கூட வரப்போகும்போது, சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ். ஒரு ப்ரொடியூசர் இல்லாம எந்த டெக்னீஷியனுமே இது உருவாகவே முடியாது. அதனால உனக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு உனக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்களை மதிக்கணும். ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்க என்னென்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அனன்யா. அடுத்து வந்து ரவிச்சந்திரன் சார், அதான் மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டேஜ்ல பேசியிருக்கோம். சரி கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவளை வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. நம்ம எல்லா பேர்த்தையும் நான் ஓட்டுவேன், கடைசியில நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்துருக்கு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மாவோட அப்பான்னு சொல்றதுக்கு சந்தோஷம். இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் 20 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நான் வந்த புதுசுல வந்து சினிமாவில் வந்து யாருமே தெரியாது எனக்கு. சென்னையில நான் வந்தப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் பிரபு தான் ஒரே ரூம்ல இருந்தோம். எங்களுக்கு பேரே வந்து ரவை குரூப். ஏன்னா காலையில அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்குருவோம், திருப்பி மீதியை வந்து கஞ்சி குடிப்போம், திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பையன் இருந்தா, ஒரு 4-5 பேர் இருந்தோம். அதுல மித்தவங்க எல்லாம் பசி தாங்க முடியாம, ரொம்ப தாங்க முடியாம எல்லாம் கிளம்பிட்டாங்க. நானும் பிரபு தான் நின்றுக்கிட்டவங்க. என்ன நடந்தாலும் நம்ம இங்க எது சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு. அதே மாதிரி அவர் டேரக்டரா ஜெயிச்சாரு. நான் இந்த பக்கம் டெக்னீஷியனா வந்துட்டேன். எனக்கு டைரக்ஷன் வராது, அதனால டெக்னீஷியனா வந்து நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொன்னே வந்து பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் சினிமா தாய்க்க சந்தோஷம் சொன்னேன். ஏன்னா நம்ம அதை நம்பி தானே 20 வருஷம் உட்காந்துருக்கோம். அதனால அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ, வளர்ந்துருக்கோமோ, என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சினிமா, வேற எதுக்குமே இல்லை. அதான் பிரபுக்கு அனுப்பிட்டு சொன்னேன், சரவணா மிரட்டிட்டாரா அப்படின்னா. சரி இல்ல பிரபு, ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து காமிக்க, நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன், நான் முடிச்சுதான் உங்களோட காமிப்பேன். வந்து காமிச்சோன்னே பார்த்துன்னு சத்தியமா மிரண்டேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வர்றாங்க. நான் ஒரு 300-500 படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன். அது எல்லாரும் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டரா இதெல்லாம் இருக்க போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்கிரீன்ல இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஒட்டணும். நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும், அந்த கேரக்டர் அழுதாம அழுகணும், அந்த கேரக்டர் சிரிச்சு நம்ம சிரிக்கணும், அப்படி கனெக்ட் ஆகணும். அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. சத்தியம் எனக்கு ஆச்சரியம், புல்ல இருந்துச்சு. என்னடா உனக்கு அப்பவே கேட்டேன், நான் இதே மாப்பிள்ள கேட்டேன், அதே தான் கேட்டேன். இங்க வா, உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இப்ப குழந்தை மாதிரி தான், இன்னும் பாப்பா தான் கூப்பிடுவேன் வீட்டுல. நான் குழந்தைன்னு சொல்லி இருக்கும்போது ப்ராஸ்டியூஷனை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கா. சரி அப்ப கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு ப்ராஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும்? ஏன்னா அதுல உள்ள வச்சிருக்க டயலாக் 20 நிமிஷத்துக்கு வெளியே போடுவாங்க. அது அவர் அப்பாவா பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. உனக்கு எப்படி இந்த டைலாக் தெரியும், உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அதான் சொன்னா, இல்லப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து பெண்களை வந்து கல்கட்டால வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் அடைச்சு வச்சேன், மும்பை மாதிரி அங்க அதுல வந்து கேஜில் அடைச்சு வச்சிருப்பாங்களாம். அதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு அதுல இருந்து அப்ப உருவாச்சுன்னா, சரி ரைட் ஓகே, அப்ப நீ வந்து அப்ப உனக்கு வந்து நீ இன்னும் சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க. ஆனா இதை வந்து விட்டுறாத. நீ வந்து உன்னால உனக்கு இதுதான், ஏன்னா சினிமாவில் 2-3 வகை இருக்கு. ஒண்ணு வந்து கமர்ஷியல் தான் வரும், அவங்க சமூகத்துக்கு வர முடியாது. சமூக சிந்தனையில இருக்க இனி இதுவே கண்டினியூ பண்ணி எடுத்துரு, இதை விட்டுறாத. உனக்குன்னு ஒரு விஷயம் கூட கடவுள் கொடுத்துருக்கான், அதை வந்து மிஸ் பண்ணிடுறதான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு எடிட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டிட்டீங்கடா அப்படின்னு. அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸ். ஏன்னா எது மியூசிக் டேரக்டர்லாம் போய் மியூசிக் கொடுக்கும் போது அந்த வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பேன், அந்த இதுல அவளை விட்டுட்டு அங்கே கீழே அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருப்பேன். அப்ப சொல்லுவாங்க அவங்க அர்ஜென்டா, ஆனா அந்த பையன் மிரட்டிட்டான். அதே மாதிரி ராம் நிஷாந்த் இவங்க 2 பேருமே நாங்க இதான் சொல்லுவேன், மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் படத்துக்குலாம் முன்னாடி நாங்க ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ராம் நிஷாந்த் நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நீங்க நல்லா அடிக்கிறீங்க, உங்களுக்கு படம் கிடைக்கும், யோசிக்காதீங்க. ஏன்னா நாங்க எல்லா அவங்க மாப்பிள்ளைக்கெல்லாம் தெரியும், அத்தனை பட்டிங் டைரக்டரை பார்த்திருக்கோம், அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்டா பார்த்திருக்கோம், எவ்வளவு டெக்னீஷியன்ஸை நாங்க உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மாப்பிள்ளைலாம் வந்து மைனா ரிலீஸ், அவனுக்கு வந்து அந்த டயத்துல அவனுக்கு வந்து எதுல போகணும்னு கூட முடியல. ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்துல எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃப் அந்த உழைப்பு இருந்துச்சு, என்னைக்குமே நம்மளை விடாது, கைவிடாது. இப்ப எனக்கு உழைப்பு இருந்துச்சு, நான் நிறைய கஷ்ட நஷ்டத்தை சினிமால பாத்துட்டேன். ஆனா என்ன ஒண்ணுனா இது எல்லாமே இப்ப வந்து இவ்வளவு பார்த்துன்னு பறந்து போயிடுச்சு.
போதும், அவ்வளவுதான். இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அதனால வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு இது மெயினா வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், எல்லா பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி தான். 10th முடிச்சோடனே அவர்கிட்ட கேட்டேன், எப்பா நான் இதுக்கு வரேன்ப்பா, நான் BE முடிச்சு அவங்க வீட்டுல எல்லாம் US இருக்காங்க, அங்க போலாமான்னு கேட்டாங்க. இல்ல நான் இல்லப்பா, நான் இதுதான் பண்ணி டிஸ்கம் தான் பண்ணுவேன்னா. அவங்களுக்கு சினிமான ஒரு பயம். ஏன்னா அது வந்து என்ன, சினிமா பத்தி எப்பயுமே தப்பா வெளியில சொல்றாங்கல்ல. நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. சினிமா எப்பயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா. அதை வந்து நம்ம எப்பயுமே நினைக்க வேணாம். நீ தைரியம் ஆயிரு. அவ வந்து என்னமா இல்லைங்க, ஒரு பொண்ணா இருக்காங்க, அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் 2 வருஷம் நான் என் மகளை சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த ரிஸ்க் ஆகணும். இப்ப அந்த ஷார்ட் டைம் பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா, இனிமேல் தைரியமா நீ பாப்பா, நான் என்னன்னு எனக்கு முழு சந்தோஷமாயிருச்சு, முழு நம்பிக்கை வந்துச்சு, நீ எதுனாலும் செய்ய சொல்லிட்டா. அவ்வளவுதான். அதனால வந்து வித்யாக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்றாங்க, என் கஸ்டமர்ஸ் எல்லாத்துலயுமே கூட இருக்குங்க. இன்னைக்கு பாப்பாக்கு ஒரு சின்ன சின்ன வேலை, இன்னைக்கு காலில இருந்து ஆரம்பிச்சு செந்திலனா இருக்கட்டும், சந்தோஷா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், இவரன் வெங்கியா இருக்கட்டும், குகானனா இருக்கட்டும், முத்தையாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், எல்லா பேரும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு காட். முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் வரத்து லேட் ஆயிடுச்சு, சாரி. எனக்கு இதுல என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்டா வந்திருக்கேனா ஃபாதரா வந்திருக்கேன். ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அனன்யாவும் சரி மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கு. எடுமா, சரி. ஏதோ இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா எடுத்து தானே இந்த மெசேஜ் பரவாயில்ல, எடு. சரி, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன், என்னம்மா என்ன கதை, நான் சொல்கிறேன். கரிஷ்மா சொன்னாங்க, கரிஷ்மாட்ட கேளுமா. சரி, நான் கரிஷ்மா இல்லை சொல்கிறேன். சரி, என்ன இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. எனக்கு கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்கிறேன். இங்கே மேடையில் பல பேருக்கு இது நாளைக்கு இது வந்து இவர் சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க, இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி என்ன எடுக்கிறீங்க, பரவாயில்ல. இந்த பட்ஜெட் ஆகுது, சரி பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்னதுல, என்னம்மா கதை என்ன, படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா, ஓகே எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க, எல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இவ்வளவுதான் டாடி, இந்த கேமரா இதெல்லாம் ஆகுது. ஏம்மா இது தெரிஞ்சா நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாரம் எக்ஸ்பென்ஸும் வேற மாதிரி இருக்கு. சரி, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா, த கேமராமேன். ஏன்னா என்னதான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகா காமிச்சு இன்னைக்கு வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் ரசிக்க வச்சிருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையா இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட். அதே போல நடிச்ச ராம் நிஷாத் அண்ட் வித்துல்லா, ரைட்? ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா. நான் சொன்னபடி, ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி எடுக்கும், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகேன்னு, பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி, சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி பாரு, ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்துல கரிஷ்மா பியூட்டிஃபுல் ஜாப். அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அண்ட் அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. அப்போ நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், எப்படி பேச போறேன்னு தெரியல. நான் நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒண்ணு கூட பேசல. சரி, இப்ப நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன் கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லி கொடுங்க. ஆனா எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல நீங்க சொல்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சிருங்க, இப்பதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே.
ஸோ அது ஒரு பெரிய இதுவாகும். மற்றபடி த ஹோல் டீம் ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப். மெயினாக இன்னைக்கு நான் இப்போ எப்படி சொல்றதுன்னா, விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிரதர் தேங்க்யூ அண்ட் சார் சார் தேங்க்யூ அண்ட் சொன்னோம் சார் எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ 2 சைட்லையும் பேசணும், கெஸ்டாகவும் பேசணும், அதை வந்து எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா பாப்பா ஓகே அனன்யா பண்ணிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு சரியான கதவுகள் இல்லாம ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையா இருக்கும். அதே போல நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையா இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். So Ananya will be there always and with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everybody. Thank you. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும், அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சு பேசணுன்னு, டக்கு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்தோன்னே பேச தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படிட்டிவ். பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன். அது விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, நீ போய் பண்ணு, உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோம்னு சொல்லிட்டு என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னோட அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை. அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு, இதை விட இன்னும் பண்ணு, ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தா. நைட் 2க்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹம்சர்தன் அங்கிளுக்கும் தேங்க்ஸ். நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை. பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க. அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண். ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸ்ல நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க 18 இயர்ஸ்ல அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண். ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் அவன் சொல்கிறோம், இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு நான் வந்து நம்ம ஏதோ ஸ்கூல் ஸ்டேஜில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் ரியலி பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு. ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான். அடுத்து வந்து தேஜஸ் நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான். நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே அண்ட் நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான். தேங்க்யூ தேஜஸ். அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு, அவங்க இன்னைக்கு வர முடியல இங்க. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். எங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும், இல்லை இது எனக்கு இப்படிதான் வேணும், இல்லை நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினைச்சு. பட் இப்போ பாக்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாவும் சரி, எடிட்டராகவும் அருணும் சரி, என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்குலாம் வரணும்னு இல்லை, என்னை கூட்டிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு, நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது, ஒரு இடமா விசாரிச்சுதான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனிசிஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களும் இங்கே இல்லை, அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர் டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து டிஐ சிவா, அப்புறமா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மிக்சிங் வந்து மிதுன் கால்மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணா, இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க, உள்ள எல்லாத்தையுமே வச்சுது. அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா, இஸ் டூயிங் ரியலி வெல். அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து 2 நாள் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா, ஹேருக்கும் மேக்கப்புக்கும். ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட், இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட். ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான், குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் நியூ இட்ஸ் வே. ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போச்சு. அப்படிதான் எங்களுக்கு வந்து ராம் நிஷாந்த் அண்ணா,
நான் ஃபர்ஸ்ட் வந்து ராம் நிஷாந்த் அண்ணனோட பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்றேன். அவங்க எதுவுமே கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதே மாதிரி தான் மிருதுளா அக்காவும். நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்க வந்து பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே மிருதுளா அக்காவும் கால்ல கதை கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிட்டு ஒரு ஒரு கடைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம். ஸோ அவங்க முன்னாடியே நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயா எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க நாங்களும் சப்போர்ட் பண்றோன்னு. பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ. அவங்களோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரியா ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு ரியா வீட்டில், பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க. அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் சிரிஷா, அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் குட்டியா லாஸ்டா வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப். அது வந்து என்னோட ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சித்திரகலான்னு என்னோட தமிழ் டீச்சர். அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸ் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூல்ல வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் சான்ஸ் கொடுத்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது. எனக்கு மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு. என்னோட இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க எங்களோட வின் அவங்க பர்சனல் வின் எடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மாக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுனீங்க. இது பேசுறப்ப நான் ஃபர்ஸ்ட் பேசுறப்போ ஏதாவது தப்பா பேசிடுவோம்னு பயந்தேன். இவங்களாம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு. இங்க வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடைசியா எங்க ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணி நான் போய் கொடுத்த உடனே ஒரு 1 வீக்ல வந்து எங்களுக்கு 2 lakh வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்கா போச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. I have no words to say. This has become a big successful short film. With all our parents' support, all the media support, all the press, everybody. I am very thankful for you guys. Without you guys, I don't think this will become a great successful event. And Kanni Pati Salanamna, we actually started this as a very basic, very ரொம்ப சின்ன இதுலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். We all planned all the pre-production in our college classroom itself, and our music director, our editor, everybody are same first years in our college, and we all thought இந்த cast வந்து like ரொம்ப சிம்பிளா எங்க டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்க்கலான் இருந்தோம். பட் போக போக அந்த கதையை எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லா வெளில இருந்து கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது தான் மிருதுளா அக்கா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா. And I'm very எங்களை நம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. And Priyadashini ma'am, Kichana is the cinematographer. He is not here unfortunately. And Yuva Prakash Anna, who gave the voiceover for the Kanni. I am very much thank you for giving a full support. And our parents, my dad, I'm sorry, and Karishma's dad, they gave the full support for making this a big event, and I'm very thankful to you. Thank you. And first of all, thank you everyone for being here. Okay, so Kanni started off as a very small project. So first Karishma என்கிட்ட இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணி இதை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபார் காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா அப்படி பண்றோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்திருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமா நீங்க ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்க மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்லை. ஸோ இட் வாஸ் ரியலி it was interesting. And yeah, so Karishma, congratulations, and Ananya, congratulations, and you all did a great job. And thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I love working with everybody here. Thank you. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்
உங்க எல்லாருக்குமே வணக்கம். இல்லடா நீங்க சீனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இது ஒரு டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னது இதுவரை நான் நம்பியதில்லை. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முதல் பாராட்டு. ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு முதல் பெரிய பாராட்டு சார். இன்னும் நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார், நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியம் எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், இன்னும் எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் வந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தான் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணன் அண்ணாவுக்கு தேங்க்யூ. அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா, பாருப்பா, பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்கு அப்படின்னு. பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டயலாக், இவ்வளோ மெச்சூர்டான ஒரு டயலாக் எடுக்க முடியும், படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமா பெருமையா யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன், அதனால நான் இதை சொல்றேன். எப்படி ஒரு இலையில வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தாதான் வந்துட்டு அளவா ஒரு இலை இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில வந்து வசனம், இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு, தேஜஸோட ஒர்க்கு, கிச்சாவோட ஒர்க்கு, எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவா அழகா அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே டீம் திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். கன்னி, இது வந்து என்னுடைய நண்பர் KR Films சரவணனுடைய பொண்ணு, என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு, கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை. எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரும் படம், ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹம்சவர்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்தன், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து. எல்லா மேடைகளையும், அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது, ஒத்துழைப்பும் இருக்குது தயாரிப்பாளர் இருந்து. ஸோ ஹோல் டீம்மே, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அதை தாண்டி மிருதுலா, ஹீரோ பண்ண நிசாந்த், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் டைம் அனுப்பின உடனே கரிஷ்மா எப்படின்னா பிறந்த நாள்ன்றது நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என் பொண்ணு மாதிரி தான். அது அந்த கை குழந்தையா ஃபர்ஸ்ட் டேல நான் பார்த்த பொண்ணு. கரிஷ்மாட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு, அதாவது கரிஷ்மாட்ட இருந்தா நான் சொல்றது வந்து என் பொண்ணுகிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட் வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணல. அது அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் கன்னி அப்படின்னோடனே என்னடா கன்னி,
கரிஷ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சிருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 95 ஒரு பீரியட் ஃபிலிமாக ஒரு அட்டம்ப்ட். அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட் சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சரி கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த கண்டென்ட்டை. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்தினாங்களே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கண்ணீர் போட்ட உடனே, இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது. இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ண தோணுச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது, கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பொண்ணாக பார்க்கறதுனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலை மாதருடைய வாழ்க்கை இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக வந்து ஜாதி புண்பலம் ஒரு பிரச்சனை, ஒரு வன்கொடுமை, நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த 10 வருஷமா என்ன ஆச்சுன்னா, அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு. அதை தாண்டி இங்கே வேற எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிடுச்சு. வேற எந்த பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில், ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி, ஃபிலிம்லையும் சரி, எங்கே திரும்பினாலும் அதான் பிரச்சனை, அதுதான் பேச போகிறோம். அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ, பெண்ணடிமை பிரச்சனையோ, ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ, எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புல இருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனை இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாக இல்லை. முக்கியமா வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து இல்லாமல் போச்சு. எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது. பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து ஹை லெவல் லைஃப்ல இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ், இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம, இல்லை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை, டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சிருக்க இந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சிருக்காங்க. அந்த வழிகள்லேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலை மாதிரி மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான். அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஷ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு இது ஒரு கரிஷ்மாவோட டைலாக்ஸ் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ மெச்சூர்டா, இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவங்க அந்த 2 ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண இடமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு. கண்டென்ட்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு. அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில். அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம், நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, அசிஸ்டண்டாக வரவங்க அனுப்புவாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டாந்து காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுக்காக நான் சொல்லலாம், எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கன்னி முயற்சி, டைட்டிலும் கன்னி, கரிஷ்மாவுடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம மெச்சூர்டாக செமையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடிச்ச உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதே டைம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் நேற்று வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி, அதாவது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன். இந்த டைம் 4 to 6 அங்கே நான் சொன்னேன், அதை விட எனக்கு கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடுறேன். அது காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணு தாண்டி அந்த படைப்பு நான் போய் பேசி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும்,
நிச்சயமாக நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெக்கை முளத்தின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குது. வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைன்றதுக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும், நான் நம்புகிறேன். அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் கரிஷ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன். அது என்னன்னா, அவன் அப்படி ஒரு சோலும் அவர் கான்ஃபிடண்ட்டும் இருக்கு கரிஷ்மாட்ட, ஹோல் டீம்லையுமே. இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஷ்மா, நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது அமையிறது பெரிய விஷயம். ஒரு வேவ்ல வந்து படிச்சு எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு டீம் செமையாக வந்திருக்காங்க. இந்த ஹோல் டீமுமே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போலாம் ஒரு பயம் வராது. ஒரு சரி ஓகே நம்ம அசிஸ்டன்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா. அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது. நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல, ரொம்ப வேகம் எடுக்கணும் போல இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்குப்பை பண்ணிருப்பா, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது. பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீமே. நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க.